everyone, welcome to my channel Manga's Playlist. இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி மக்கானா கிரேவி. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். Tomatoes எடுத்துக்கோங்க. ஒரு பெங்களூர் டொமேட்டோ, ஒன்னு நார்மல் tomatoes, onions, fresh green peas, makhana, almonds, melon seeds, gasagasa, poppy seeds, cashew nuts, turmeric powder, red chili powder, ginger garlic paste, oil, green chilies, coriander powder, salt, garam masala, pepper jeera powder, kasuri methi, ghee, coriander leaves. Two tablespoons oil add பண்ணிக்கோங்க. இப்போ ரெண்டு பெரிய சைஸ் ஆனியன்ஸ் வந்து ரஃபா சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க ஆனியன்ஸ். இது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ கிரீன் சில்லிஸ் ஆட் பண்ணலாம். நான் 3 கிரீன் சில்லிஸ் ஆட் பண்ணிருக்கேன். இது ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு ஃப்ரை ஆன உடனே தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. 2 பெங்களூர் டொமேட்டோஸ், 1 நார்மல் டொமேட்டோ. இப்போ ஆனியன், டொமேட்டோ, கிரீன் சில்லிஸ் எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகணும். இந்த அளவு ஃப்ரை ஆனா போதும். இப்போ கொத்தமல்லி தழை, கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி தழை போட்டதுக்கு அப்புறம் few seconds ஃப்ரை பண்ணிக்கிட்டா போதும். இப்போ ஒரு தட்டுல மாத்திக்கோங்க. இது கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சருக்கு வரணும். இப்போ 1 tablespoon கீ ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மக்கானா ஃப்ரை பண்ணிக்கலாம். லோட்டஸ் சீட்ஸ் சொல்லுவாங்க. இது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. ஸ்லோ ஃப்ளேம்ல ஃப்ரை பண்ணுங்க. அப்பதான் நல்லா ஃப்ரை ஆகும். நடுவில் செக் பண்ணுங்க. நம்ம சாப்பிட்றதுக்கு பாப்கார்ன் மாதிரி இருக்கணும். அந்த அளவுக்கு வறுக்கணும். வாயில போட்டோம்னா நல்லா கிறிஸ்பா இருக்கணும். இந்த அளவு ஃப்ரை பண்ணிக்கிட்டு ஒரு பிளேட்ல மாத்திக்கோங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் மக்கானா. இப்ப கீ ஆட் பண்ணிக்கோங்க. திருப்பி கேஷ்யூ நட்ஸ் ஃப்ரை பண்ணிக்கோங்க. லைட் கோல்டன் கலர் வர வரை ஃப்ரை பண்ணிக்கோங்க கேஷ்யூ நட்ஸ். இப்போ ஒரு தட்டுல மாத்திக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி வறுத்து தனித்தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்தோம்னா நல்லா கிறிஸ்பியா இருக்கணும். அந்த மாதிரி கன்சிஸ்டன்சில ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கீ ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. 3 tablespoons. இது கீ ஆயில் ரெண்டு ஆட் பண்ணி சமைச்சாதான் டேஸ்டா இருக்கும், ஃபிளேவர்ஃபுல்லா இருக்கும். இப்ப பச்சை பட்டாணி, ஃப்ரெஷ் கிரீன் பீஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். பச்சை வாசனை போற வரைக்கும் கிரீன் பீஸ் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்பதான் டேஸ்டா இருக்கும். இப்ப மூடி வச்சிடுங்க. கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும் கிரீன் பீஸ். இப்ப நம்ம ஒரு பேஸ்ட் பண்ணிக்கலாம். வெள்ளரி விதை, கசகசா, பாதாம், இது 3 தண்ணி ஊத்தாம நல்லா ஃபைனா பொடி பண்ணிக்கோங்க.
பாருங்க இந்த மாதிரி நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சிருந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் இது ஆட் பண்ணிக்கோங்க. அந்த மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா ஸ்மூத் பேஸ்டா அரைச்சி இந்த மாதிரி பண்றதுனால கிரேவி வந்து நல்லா டேஸ்டா இருக்கும், நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லா இருக்கும். பாருங்க கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும். இப்போ பட்டாணி பாருங்க செக் பண்ணிக்கலாம் ஃப்ரை ஆயிடுச்சான்ட்டு. நல்லா ஃப்ரை ஆயிருக்குது. இப்போ ஃப்ரெஷ்ஷாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1.5 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபியூ மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பச்சை வாசனை நல்லா போகணும். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் டர்மரிக் பவுடர் மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ரெட் சில்லி பவுடர் நான் 3 டீஸ்பூன்ஸ் ஆட் பண்ணுறேன். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. கொரியாண்டர் பவுடர் தனியா தூள் 2 டீஸ்பூன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. பெப்பர் ஜீரா பவுடர் மிளகு ஜீரகத்தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா மசாலா நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு யூனிக் காம்பினேஷன் ரெசிபி, ரொம்ப டேஸ்டா இருக்கும். பாருங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது. இப்போ 1 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இது போடுங்க, மஸ்ட் போட்டாதான் டேஸ்டும் ஃப்ளேவரும் நல்லா இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சோம்ல பேஸ்ட், மசாலா பேஸ்ட், அதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மசாலா பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விடுங்க. மசாலால கொஞ்சம் பச்சை வாசம் நல்லா போகணும். பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டா இந்த மாதிரி இருக்கும். இப்ப தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம சமைக்கும் போது இந்த கிரேவி வந்து கொஞ்சம் தண்ணியா இருக்கணும், திக்காலாம் ஆக்காதீங்க. அப்புறம் ஆறாரா திக்காயிடும். கொஞ்சம் கன்சிஸ்டன்சி தண்ணியா தான் இருக்கணும். இப்போ மூடி வச்சிடுங்க. பாருங்க மசாலாலாம் நல்லா கொதிக்குது. இப்போ வந்து டேஸ்ட் பாருங்க, ஏதாவது தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்க ஏதாவது தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கரம் மசாலா 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச கேஷ்யூ நட்ஸ், மக்கானா, லோட்டஸ் சீட்ஸ் இதை ஆட் பண்ணிக்கோங்க. இது போட்டதுக்கு அப்புறம் ஜஸ்ட் ஒரே கொதி வந்து கொதிக்க வைக்க கூடாது. இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரே ஒரு நிமிஷம் கொதிக்க வச்சா போதும். இப்ப கசூரி மேத்தி ஃபைனலா ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி தழை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ரோட்டி, சப்பாத்தி, நான், பூரி, கீ ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பாருங்க நான் ஒரே ஒரு நிமிஷம் தான் கொதிக்க வச்சேன். இப்போ ஃபைனலா கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை போட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. கன்சிஸ்டன்சி பாருங்க இந்த மாதிரி இருக்கணும். ஆறாறு இன்னும் திக்காயிடும். சூப்பரா வந்திருக்குது. இப்போ நம்ம சர்வ் பண்ணலாம். ரொம்ப நல்லா இருக்கும் இந்த ரெசிபி. ரொம்ப ஹெல்தியான ஒரு ரெசிபி. செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு ஃபீட்பேக் சொல்லுங்க. இப்போ நம்ம டேஸ்ட் பார்க்கலாம். இன்னைக்கு நான் வெந்தயக்கீரை சப்பாத்தி பண்ண, மேத்தி சப்பாத்தி. எல்லா விதமான சப்பாத்தி, ரோட்டி, நான், பூரி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா
நல்லா இருக்கும். கொஞ்சோண்டு லெமன் ஜூஸ் இந்த மாதிரி மேலேருந்து பிழிஞ்சிட்டு சாப்பிட்டோம்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். டேஸ்ட் வேற லெவலா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. ஃபாலோ மீ ஆன் Instagram and Facebook.